ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பண்ணையில் சாயங்கால நேரத்தில் மட்டும் மாடுகள்லேருந்து நமக்கு எவ்வளோ பால் கிடைக்குது அதை பற்றி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாகவும் காட்ட போகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நீங்கள் பாட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை மாடு அது அம்மா மாடு. அந்த செம்மி பார்த்திங்கன்னா அதோடய கன்றுக்குட்டி, ஃபஸ்ட் டைம் போட்ட கன்றுக்குட்டி. இப்போ நல்லா வளர்ந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் பார்த்திங்கன்னா இப்படி தான் எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒன்றாவே சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இதான் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஃபஸ்ட்டு மாடு நாங்கள் பால் கறக்கிறதுல. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக ஒரு 2 இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாங்கினது. ஸோ இதை நாங்கள் சினையாக வாங்கினோம். அதை பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா கன்று போட்டுருச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லாவே பால் கறக்கும். ஸோ இது எவ்வளோ கறக்குன்னு பார்த்துருவோம். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக பால் கறக்கிறதில்ல. எல்லா மாட்டுலேயும் எவ்வளோ பால் தேவையோ அந்த அளவுக்கு போட்டு தான் பார்த்திங்கன்னா பாலை பார்த்திங்கன்னா கறப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது 3 லிட்டர் அளவு இந்த மாடு கறந்தது. ஏன் அதிகமாக கறக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா எங்கள் கஸ்டமர் பார்த்திங்கன்னா நாங்கள் டேரெக்டாக வீடுகளுக்கு ஊற்றுறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதிகமாக கறந்தால் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிரும். ஒன்றா தயிர் ஓடணும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா நாங்கள் குடிக்கணும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா கம்மியாக கறந்து மீதி இருக்கிற பால்களும் பார்த்திங்கன்னா இது மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறீங்க பார்த்திங்களா. எங்கிட்ட தான் இது மாதிரி நிறைய கன்றுக்குட்டி இருக்குது. ஸோ அதுங்களுக்கு பார்த்தா அப்படியே கொடுத்துருவோம். எல்லாம் பார்த்திங்கன்னா இளங்கன்று தான். ஸோ இதை பார்த்தா இது மாதிரி கன்றுக்குட்டிகளுக்கு பார்த்தா அப்படியே கொடுத்தா அது பார்த்திங்கன்னா நல்லா குடிச்சிக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டருக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லா கன்றுக்குட்டிகளுக்கு மேலே கொடுத்துருவோம் நாங்கள். ஸோ அந்த மாடு கறந்தாச்சு. 2வது மாடு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் கறக்க போகிறோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா கறக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி கன்றுக்குட்டி அவுத்துட்ருவோம். அவுத்துட்டு 1 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா சிறப்பு வந்த உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கறக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா கன்றுக்குட்டி குடிச்சதுக்கப்புறம் கறந்தால் தான் பார்த்தீங்கன்னா சிறப்பு அதிகமாக வரும், நல்லா பால் கறக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 1 நிமிஷம் மட்டும் கன்றுக்குட்டி பிடிக்க வச்சுருவோம். நாங்கள் கறந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி ஒரு 10 to 20 நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு பால் குடிச்சிக்கும் வேணுங்கிற அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது குளிச்சிருச்சு. இப்போ நாங்கள் கறக்க போகிறதில்ல. இது பார்த்திங்கன்னா இப்போ 2வது மாடு நாங்கள் கறக்கிறதுலையே. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 மாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் பால் கறக்கிறோம் சாயங்கால நேரத்தில். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக பால் கறக்குன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே கறக்காது. சிலது பார்த்தீங்கன்னா வத்தக்கறவை, அதாவது பால் முடியிற நேரத்தில் இருக்கிறது. சிலது பார்த்தீங்கன்னா வயசான மாடுகள் இருக்கும். இங்கே பாருங்க, எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த கன்றுக்குட்டியோட அம்மா பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் கறப்போம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது எப்போ தான் அவுத்துடுவீங்கன்னு. இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போட்ட கன்றுக்குட்டி. போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் தான் இருக்கும். அதான் வாயாட்டிட்டு இருக்கிறது பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா பில்லு எதுவும் சாப்பிடாது, பால் மட்டும்தான். ஸோ பால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 2 நேரம் இருக்குது. பில்லு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, சாப்பிட மாட்டேங்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட்டு பாலை மட்டும் தான் குடிச்சு பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே பார்த்திங்கன்னா பாலை கொடுத்துருவோம். வயிறு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்புகிற வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் மாதிரி ஒரு நேரத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் குடிக்கும் போல் இருக்குது இந்த மாடு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கறந்ததுக்கப்புறம் இதுதான் ஊற்றி வைக்கிறது. ஸோ இந்த ப்ளூ கலர் கேன் பார்த்தீங்கன்னா ஒரு 14 லிட்டர் பிடிக்கும். ஒரு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி 2 போசி அது நம்பிச்சுன்னா இதில் எடுத்துக்குவோம். அந்த ஒரு போசி தனியாக ஒரு மாடு, ஒரு இளங்கரவ மாடு ஒன்று இருக்குது, அதை மட்டும் தனியாக நப்பிக்குவாது. இது வருங்க அப்படியே பால் கறக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவுத்துட்டது இன்னும் குடிச்சிட்டுருக்கு. இது நம்ம கோழிகள் பால் கறக்கும்போது இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி அங்கேயும் ஆடிட்டுருக்கோம். இது எல்லாமே தான் கலர் கோழி, நாட்டுக்கோழி இல்லை, கலர் கோழி. மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா கலர் தெரியும் பாருங்க, ரோஸு ரெட்டு. இது பார்த்தீங்கன்னா கலர் லைட்டாக போயிடுச்சு, இன்னும் அப்படியே இருக்கு. இந்த மாடு பார்த்தீங்கன்னா பால் கறக்கும்போது பக்கத்தில் போய் தொலை பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இப்போ நீவி கொடுத்துட்டுருக்குறேன். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு மாடு கட்டிக்கிறாங்க, அங்கே போய் பார்த்தீங்கன்னா இடிச்சு தள்ளிடாதீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் நீவி கொடுத்தா கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இருக்கும். ஸோ 2வது மாடும் பார்த்தீங்கன்னா கறந்து முடிச்சாச்சு. ஸோ கன்றுக்குட்டி அவுத்துட்டாச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10-20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பாலை குடிச்சிட்டே தான் இருக்கும்.
ஸோ கையில் பால் கறக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5லேருந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து எடுக்காது. ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து பாலை கறந்து முடிச்சிடுவோம். அப்பா பார்த்தீங்கன்னா 3வது மாட்டை கறக்க ஆரம்பிச்சிட்டாரு. மிஷின் வாங்கினா பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கும், வேலையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது கையிலேயே பார்த்தீங்கன்னா பெட்டர். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் தான் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கையிலேயே பார்த்தீங்கன்னா கறந்துருவோம். ஏன்னா நீங்கள் மிஷின் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாடு பார்த்தீங்கன்னா பழக்கம் இல்லை. நீங்கள் வாங்கி மாட்டி விட்டிங்கன்னா அதை எட்டி வச்சுன்னா பார்த்தீங்கன்னா மிஷின் கழண்டு அது இது உடஞ்சி விழுந்துடும். அதுக்கு செலவு பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கையிலே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கறந்துருவோம். ஸோ அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து நீவிட்டே இருக்கணும். ஸோ இந்த வந்து இங்கே கட்டினோம், பில்லுக்கிறங்காட்டி அது பக்கத்துலேயே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அம்மா பிடிச்சி அதை அங்கே கட்டிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பல வருடங்களும் எங்ககிட்ட இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்லம். பால் கறக்கும்போது பார்த்தீங்கன்னா யாராச்சும் வந்து முன்னாடி இருந்து நீவணும், இல்லையா பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆடிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நின்றுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீவிட்டே இருப்பேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா பால் கறந்து முடிச்சிருவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி இல்லை, அவுத்தோடு இருக்குது. இதோட கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பெருசாகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து கன்றுக்குட்டி இல்லை, அவுத்தோடு இருக்குது. ஸோ 4வது மாடு பார்த்தீங்கன்னா கறந்து முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 5வதாக பார்த்தீங்கன்னா ஒரு வத்தக்கரை ஒரு மாடு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அப்பா அதை கறக்க போயிடுவார் 5வதாக. அது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கறக்காது, வெறும் 6 லிட்டர் கறக்காது அதிகம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 10 லிட்டர் வந்துடும். வான்கோழி அதை பிச்சு வீசிட்டு இருக்குது. ஸோ அப்போ கறக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த 6 லிட்டர் கறக்க மாடு இதுதான் பார்த்தீங்கன்னா 6 லிட்டர் கறக்கு. இது வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து வத்தக்கரை ஆயிடுச்சு, ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கறந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பால் வந்து கரெக்டாக 6 லிட்டர் வரைக்கும் போயிடுச்சு. இதுக்கு வந்து சனி ஊசி போட்டிருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சனி ஆகலை. இன்னும் கொஞ்சம் அடுத்த மாதம் தான் பார்க்கணும் சனி ஆகிடுச்சா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி இந்த மாடு இதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைசியாக கறக்க போகிற 6வது மாடு. இதான் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு கன்றுக்குட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு, அதோட அம்மா தான் இது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் ஆயிடுச்சு கன்று போட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கெச்எஃப்லேயே பார்த்தீங்கன்னா கிராஸு. ஸோ அடுத்த ஈத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக பால் கறக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கறக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து மாடு பார்த்தாவே தெரியும், மாடு வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. மாடு பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வரல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பாலும் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட கன்றுக்குட்டி அவுத்து விட்டாச்சு. பாருங்கள் எப்படி போய் குடிக்கணும் பாருங்கள். அது இந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா எல்லா கன்றுக்குட்டியுமே பார்த்தீங்கன்னா எடுத்தோம் ஒரே காம்பு மட்டும் குடிக்காது. 4 காம்பையும் பார்த்தீங்கன்னா வாய் வச்சு 4 பார்த்தீங்கன்னா குடிச்சு வச்சிடும். ஸோ அது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா பால் டக்குன்னு கறந்துடுவோம். பாருங்கள் இந்த ஒரு காம்பு கறக்குதா, அடுத்த காம்புக்கு போயிடும். இது தான் பண்ணணும். 4 காம்பையும் பார்த்தீங்கன்னா நல்லா கறந்து சிறப்பு வந்து கட்டை ரெடி பண்ணி வச்சிடும். நாங்கள் அது மூலியமாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேகமாக கறந்துடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 11 லிட்டர் கேனு, கரெக்டாக 10 லிட்டரு இருக்கும். இந்த சின்ன போசி இதுலேயும் பார்த்தீங்கன்னா பால் இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்தால் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா கடைசி இந்த மாடில் பார்த்தீங்கன்னா பால் கறக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கறந்தால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 லிட்டர் வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடைசி மாடு 3 லிட்ரு, இதுக்கு முன்னாடி அந்த எல்லா மாட்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து 10 லிட்ரு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 13 லிட்டர் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு 13 லிட்டருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சாயங்கால நேரத்தில் கஸ்டமர் இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா கறந்துருவோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கறக்க மாட்டோம். மீதிக்கிற பால் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கன்றுக்குட்டிகளுக்கு. இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்களா இந்த கன்றுக்குட்டி, இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் பால் குடிச்சிட்டுருக்கு. குடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வயிறு ஒட்டி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 லிட்ரு பார்த்தீங்கன்னா குடிச்சிருக்கு இந்த கன்றுக்குட்டியே. ஸோ எல்லா மாட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ஒவ்வொரு லிட்ரு பார்த்தீங்கன்னா வந்து கன்றுக்குட்டிகளுக்கே பார்த்தீங்கன்னா போயிடும். சொசைட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஊற்றலாம், ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே 30 ரூபா அந்த ரேஞ்சு தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து கன்றுக்குட்டியே கொடுத்தா பார்த்தீங்கன்னா அது டக்குன்னு வேகமாக வளரும். நீங்கள் எதிர்பார்க்காத உழவு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வேகமாக வளர்ந்துடும். ஸோ நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி கொடுக்குறது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.